பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்லங்க. தஹி பாப்டி சாட் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாப்டி எடுத்துக்கலாம். பாப்டி ரெசிபி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க, செக் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட் தஹி பாப்டி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு 5 பாப்டிஸ் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் தஹி. இந்த தஹியில் வந்து நான் சுகர் போட்டு அடித்து வச்சுருக்கேங்க. ஸோ இது லஸ்ஸி மாதிரி. இது வந்து ஃப்ரெஷ் தயிரில் எடுத்துக்கோங்க. புளிக்காத தயிராக இருக்கணும், அப்போ தான் டிஷ் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்வீட் சட்னி. இது நான் ரெசிபி ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். க்ரீன் சட்னியும் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க இந்த டிஷ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்புறம் பொடியாக சீவி வச்சுருக்க கேரட், கொஞ்சம் தக்காளி, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாமே பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓம்புடி ஒரு 5 ஸ்பூன்ஸ் இருந்தால் போதும். இது வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி டைஸ் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி மெலிசாக டைஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப திக்காக கட் பண்ண வேண்டாம். டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக மசாலா ஐட்டம்ங்க, பிஞ்ச் ஆட் பண்ணாவே போதும். ஸோ ஃபஸ்ட்டு பிளெயின் மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், தனியாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. இதை வச்சு வாங்க எப்படி சூப்பராக தஹி பாப்டி சாட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம பாப்டி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 5 பாப்டிஸ் வந்து ஒரு பிளேட்க்கு வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 6 கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா சர்க்கிளாக வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சென்டரில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதனால் பிட்ஸ் அண்ட் பீசஸாக பிரேக் ஆகிடும். அப்படி பிரேக் ஆகாத பீசஸை நீங்களே இந்த மாதிரி கையில் உடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் குழந்தைங்களுக்கு சாட் ஐட்டம்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இந்த லாக்டவுன் டைமில் நம்ம வெளியும் போக முடியாது. ஸோ இந்த ரெசிபீஸ்லாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தஹி ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து சார்ட் ஆஃப் லஸ்ஸி. இதுதான் வந்து நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ வந்து ஒரு லேயர் ஃபஸ்ட்டு பரவலாக போட்டுக்கலாம். அதுக்கு மேலே கீழே இருக்க பாப்டி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தஹி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும், வாயில் தட்டுப்படாது. நம்ம சேனல் புதியவர்களாக இருந்தீங்கன்னா சாராஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ஸ்வீட் சட்னி ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்படி நல்லா ரேண்டமாக இது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கவர் ஆகணும். எந்த பீசஸ் எடுத்தாலும் இது ஒரு பிட் வரணும். இது கூட நம்ம இப்போ டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போது க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் எப்படி பரவலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கரம் மசாலா லேசாக தூவிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணால் ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அதனால் லேசாக இருந்தால் போதும். இது கூட இப்போ சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்லங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட இப்போ ஜீரகப்பொடி, அப்புறம் நம்ம கொத்தமல்லி தூள் அதையும் தூவிக்கலாம். கடைசியாக காரம் மிளகாய் தூள். இது வந்து ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், லேசாக தூவிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, ரொம்ப ஜாஸ்தியாக போட வேண்டாம், லைட்டாக போட்டால் போதும். இப்போ நம்ம கலர்ஃபுல் இன்க்ரீடியன்ட்ஸ் மேலே டாப்பிங்க்கு துருவினா கேரட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாராஸ் கிச்சன் சேனல் இப்போ ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டர்லேயும் இருக்குங்க. அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தையும் இது மேலே லேசாக தூவிக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க, இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி நல்லா கலந்து சாப்பிடும் போது சுத்தமாக தெரியாது. இது கூட குட்டியாக கட் பண்ண டொமேட்டோஸும் ஆட் பண்ணிக்கலாம். சாட் ஐட்டம்ஸ்லாம் இப்போல்லாம் வீட்டிலே செய்யலாங்க, ரொம்ப ஈஸியாக. சாட் சட்னிஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த டிஷ் நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ரெடிமேடாக வாங்கி வச்சுருந்த ஓம்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஓம்பொடியும் வீட்டில் செய்யலாங்க, ரொம்ப ஈஸி. நான் அதுக்கான ரெசிபி சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த லாக்டவுன் டைமில் எங்கேயுமே போக முடியாது. ஸோ வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைம் ரொம்ப நல்லா போகும். ஒரு டீயோடு இது சாப்பிட்டீங்க அப்படின்னா பக்காவாக இருக்குங்க. இப்போ கடைசியாக ஒரு ஃபைனல் பிஞ்ச் ஃபியூ ட்ராப்ஸாக ஸ்வீட் சட்னி மேலே ஆட் பண்ணிங்கன்னா அது கலந்து சாப்பிடும் போது யம்மியாக இருக்குங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லான டிஷ் இல்லைங்க, பார்க்கவே இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல.
நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய சாட் ஐட்டம்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் கண்டிப்பாக எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம தஹி பாப்டி இஸ் ரெடி. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சாராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.